அப்பாடா! ஒரு வழியா எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. டைட்டில் வின்னரையுமே அறிவிச்சுட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. திவ்யா கணேஷ் தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே எல்லாருமே கணிச்சுட்டாங்க. அதே மாதிரி 2வது வந்து சபரி வந்திருக்காங்க. 3வதா விக்கல் விக்ரம்ஸ். அதுக்கப்புறமா 4வது இடத்துல அரோரா வந்து இந்த 4 பேர் தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. இவங்களோட சம்பளம் எவ்வளவு, ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 இது ஆரம்பிச்ச உடனே வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. மற்ற சீசன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இடையில வந்துட்டு பார்வதி கம்ருதீன் பேசின விஷயங்கள் வந்து 18+ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க. அதாவது எதிர்த்து போர்க்கொடி தூக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் தேவையே கிடையாது, குடும்பத்தோட உட்காந்து பார்க்கவே முடியல, இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்துல விஜய் சேதுபதிக்குமே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோவை நல்லாவே பண்ண மாட்டாரு, உலக நாயகன் கமலஹாசன் அளவுக்கு கிடையவே கிடையாது, இவருக்கு வந்து நல்லாவே பண்ண தெரியல, இவருமே உள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு, மற்றபடி ஸ்ட்ராங்கா எதிர்ப்பை வைக்கவே மாற்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனை வந்துமே 105 நாட்கள் ஓடி இந்த சீசன் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கான டைட்டில் வின்னர் யாரு, ரன்னர் அப் யாரு, தேர்ட் யாரு, ஃபோர்த் யாரு அப்படின்றத வந்து அறிவிச்சுட்டாங்க. இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கானா வினோத் அவர் தான் டைட்டில் அடிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அவருக்கான ஆதரவுமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துச்சு. இவர் தான் டைட்டில் வின்னர் ஆக போகாரு, இவரை விட ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வந்து கிடையவே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு சபரி, இன்னொன்னு வந்து திவ்யா கணேஷ். இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் தான் ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்து எல்லாருமே கணிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் கானா வினோத் வந்துட்டு 18 லட்சம் ரூபாய் அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டார். இதனால அவருக்கு ஓட்டு போட்ட ரசிகர்கள், அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து அப்செட் ஆயிட்டாங்க. கானா வினோத் எதுக்காக அப்படி பண்ணாரு, அவருக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, அவர் தான் டைட்டில் வின்னரா வரப்போகிறாரு, அப்படி இருந்தும் இவர் ஏன் தேவையில்லாம இந்த வேலையை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனம் வந்து நொந்துக்கிட்டாங்க. இவர் போனதுக்கு அப்புறம் யாருக்கு டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கானா வினோத்துக்கு வந்து டைட்டில் கிடைக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் யாரு, சபரி இல்லட்டா திவ்யா கணேஷ், இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் டைட்டில் அடிக்க போறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. விக்கல் விக்ரம்ஸ் வரப்போறது கிடையாது, அரோராவும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரோரா வந்து 105 நாள் உள்ள இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லி இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டவே இல்லை, கேம்லயுமே அவங்களோட பங்களிப்புங்கிறது அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரியே திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் அவங்க தான் வின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தம் 24 போட்டியாளர்கள் இருந்தாங்க. இதுல வந்து 4 பேர் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. ஒன்னு சபரி, இன்னொன்னு விக்கல் விக்ரம்ஸ், இன்னொன்னு அரோரா, இன்னொன்னு திவ்யா கணேஷ். இவங்க 4 பேரும் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. இதுல 4வது இடத்துக்கு வின்னர் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா. அரோரா வந்துட்டு இன்ஸ்டா மூலமா தான் பிரபலம் அடைஞ்சு உள்ள வந்தாங்க. இவங்க வந்து கவர்ச்சி காட்டினது மூலமா தான் இன்ஸ்டாலே கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பலூன் அக்கான்னு சொல்லிட்டு வந்து இவங்களை எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கவர்ச்சி காட்டி நடிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறமா இவங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி இவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா துஷார் கூட கொஞ்சம் காதல் ஏற்பட்டு கொஞ்சம் இவங்களோட லவ் சீன்ஸுமே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் துஷார் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இவங்க அரோரா வந்து அவங்களோட பிளேவை வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தான் 4வது இடத்துல வந்து வின் பண்ணி இருக்காங்க. அதாவது அரோராவுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய். அரோரா வந்துட்டு 1வது நாள்ல இருந்து 105 நாள் வரைக்கும் ஃபுல்லாவே உள்ள இருந்திருக்காங்க. இவங்களுக்கான ஒரு நாளைக்கான சம்பளமே 12,000 ரூபாய். இவங்க வந்து இந்த 105 நாளைக்குமே சேர்த்து 12,60,000 ரூபாயை வந்துட்டு சம்பளமா வாங்கி இருக்காங்க. இவங்க வந்து 4வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 3வது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்கல் விக்ரம்ஸ். இவங்க வந்து ஸ்டாண்டப் காமெடியனா தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்தாரு. இவரோட யூடியூப் வீடியோஸ்ல வந்து இவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவரோட காமெடி எல்லாமே நிறைய ஃபன்னா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இவர் வந்து உள்ள போனதுனால இவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா இவர் வந்து வெளியவே வந்து நிறைய பேர் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு, அதாவது ஃபேன்ஸை வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு உள்ள போயிட்டாரு.
உள்ள போனதுக்கு அப்புறமா இவருக்குமே நிறைய ஆதரவுகள் கிடைச்சது. யார் கூடயும் தேவையில்லாம சண்டை போட்டது கிடையாது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பேச மாட்டாரு, கொஞ்சம் ரகடா இருக்க மாட்டாரு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் இவர் வந்து இவரோட கேம் பிளேவே சரியா பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் இவருமே 1வது நாள்ல இருந்துட்டு 105 நாள் வரைக்குமே ஃபுல்லாவா இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டாரு. இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15,000 ரூபாய். அதாவது 105 நாள் இருந்திருக்காங்க. அந்த 105 நாட்கள்லயுமே ஒரு நாளைக்கான சம்பளம் வந்துட்டு 15,000. இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 105 நாளுமே உள்ளதா இருந்திருக்காரு. இவருக்கான சம்பளம் மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 15,75,000 ரூபாய் வந்து சம்பளமா வாங்கியிருக்காரு. இதுல ரன்னரப்பா வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சபரி. சபரி வந்துட்டு விஜய் டிவில நிறைய சீரியல்கள்ல வந்துட்டு முதன்மை கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருந்தாரு. சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆதரவு நிறைய இருந்துச்சு. ஏன்னா சபரி வந்து நல்லா கேம் பிளே பண்றாரு, அவருக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் கொடுத்தாங்க. இவர் தான் டைட்டில் அடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பினாலுமே சபரிக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆதரவு வந்து கிடைச்சது. அதுக்கான முக்கிய காரணம் வந்து கொஞ்சம் அவர் வந்து அமைதியா இருக்கிறாரு, யாருக்கிட்டையுமே தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டாரு, தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆதரவு நிறைய தான் இருந்துச்சு. ஒருவேளை இவர் தான் டைட்டில் அடிக்க போறார் அப்படின்ற மாதிரி அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இடையில கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா சபரி வந்து சரியா பிளே பண்ணல, அவருமே கேங் ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்துச்சு. இருந்தாலுமே இவர் வந்து கடைசி 4 பேர்ல இவருமே ஃபைனலுக்கு வந்தாரு. இப்படி இருக்கும்போது திவ்யாவா சபரியா, திவ்யாவா சபரியா, சபரி ஒருவேளை கானா வினோத் இருந்திருந்தா கானா வினோத்துக்கு தான் இந்த டைட்டில் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. கானா வினோத் வந்து போயிட்டதுனால சபரி இல்லட்டா திவ்யா கணேஷ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே திவ்யா கணேஷ் தான் வர போறாங்க அப்படின்ட்டு. ஆனா சபரி வந்து 2வது வின் பண்ணியிருக்காரு. சபரிக்கான ஒரு நாளைக்கான சம்பளம் 20,000 ரூபாய். இவருமே 1வது நாள் உள்ள போனாரு, 105 நாளுமே உள்ள இருந்திருக்காரு. இவருக்கான மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 21 லட்சம். அதாவது சபரி வந்துட்டு 1வது நாள்ல இருந்துட்டு 105 நாள் வரைக்கும் உள்ள இருந்ததுக்கான சம்பளம் 21 லட்சம். சபரியுமே டைட்டிலுக்கு தகுதியானவர் தான். ஏன்னா ஆரம்பத்திலே அவருடைய கேம் பிளே வந்து நல்லதா இருந்துச்சு, யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷ், இவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா தான் உள்ள வந்தாங்க. இவங்க இடையில தான் உள்ள வந்தாங்க. பட் இருந்தாலும் இவங்களோட கேம் பிளே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரா வந்துட்டு பேசிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு செல்ல பேர் வச்சிருந்தாங்க, அப்பத்தா திவ்யா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தும்மும் போதும் சரி, எதுவா இருந்தாலும் சரி அப்பத்தான்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அதனால அப்பத்தான்னு சொல்லி இவங்களை செல்லமா அழைப்பாங்க. இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர், யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசினாங்க. சாண்ட்ரா கிட்டையுமே நீ பண்ணது தப்பு அப்படின்றத மூஞ்சுக்கு நேரா சொன்னாங்க. அது போக எல்லார்கிட்டையுமே வந்து தான் இடத்துல தப்பே இல்லைன்னா கொஞ்சம் சண்டைக்கு போயிடுவாங்க, யாருக்கிட்டையுமே பயந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. முக்கியமா பார்வதி கம்ருதீன் இவங்க 2 பேர்கிட்டையும் மூஞ்சுக்கு நேரா நீங்க பண்றது தப்பு தான் அப்படின்னு எடுத்து சொன்னவங்கள முதன்மையானவங்க அப்படின்னா திவ்யா கணேச தான் சொல்லணும். திவ்யா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர். கண்டிப்பா இவங்களுக்கு டைட்டில் கிடைச்சதுல வந்து தப்பே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான். என்னன்னா இவங்க வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர். அது மட்டும் இல்லாம இவங்களோட கேமை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிளே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல, எந்த இடத்துலயும் சோர்ந்து போகாம என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒதுக்கி போனதே கிடையாது. என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் பிளே பண்ணாங்க. அதாவது திவ்யா கணேஷ்க்கு வந்து 77 நாளைக்கும் சேர்த்து 23,10,000 ரூபாய் வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்க. இவங்களோட சம்பளம் 30,000, 77 நாள் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. மொத்த சம்பளமா 23,10,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டைட்டில் வின்னர். இதனால இந்த சம்பளத்தை விட இந்த சம்பளத்தையும் தாண்டி 50 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு தனியா கொடுக்கறாங்க. இந்த 23,10,000 ரூபாய் பிளஸ் டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட் வந்து 50 லட்சம் ரூபாய். இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. இதுல மத்த கண்டஸ்டன்ட் பத்தி பார்க்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர், கானா வினோத் இவங்களுக்கான காம்போ வந்து நல்லா இருக்கும். 2 பேருமே எளியும் புனையுமா தான் இருப்பாங்க. கானா வினோத் வந்து ஒரு ஃபன் கேரக்டர் அப்படின்னா கூட நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவாரு. திவ்யா கிட்ட நிறைய விஷயங்கள்ல வலிஞ்சாரு. திவ்யாவே இரிட்டேட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேல நான் வந்து அமைதியாவே இருக்க மாட்டேன், வேற மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி திவ்யாவே இறிஞ்சு பேசுற அளவுக்கு வந்து திவாகர் நடந்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்ருதீன், பாரு 2 பேருமே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாங்க. அதுவும் அட் அ டைம்ல 2 பேருமே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாங்க. அவங்க வந்து சாண்ட்ரா வந்து மிதிச்சு தள்ளி கார்ல இருந்து கீழே விழ வச்சு அது கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு, பாக்குறதுக்கே நமக்கே கேவலமா இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே தேவையில்லாம 18+ கண்டென்ட்டா பேசுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஆக்வர்டா இருந்துச்சு. பட் ஆரம்பத்திலே ரெட் கார்டு கொடுத்துருங்க நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஒரு டைம்ல வந்துட்டு கொடுத்துட்டாங்க.
இன்னொரு பக்கம் சாண்ட்ராவை பார்த்தோன்னா ஒரு வேளை விஜய் சேதுபதி வந்து அவரோட நண்பரோட ஒய்ஃபுங்கிறதுனால டைட்டில கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேச்சுக்களை விட்டாங்க. பட் இருந்தாலும் சாண்ட்ராவுமே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் இதை வந்து கமரிதனோட ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. சாண்ட்ரா வெளியேறதுனால அவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்ச நபர்கள்ல வந்து கானா வினோத் வந்து சொல்லியிருந்தாங்க. கானா வினோத் தான் டைட்டிலே அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 9 வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த சீசன் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல தொடங்குவாங்க. இந்த சீசன்ல இவங்களை தவிர்த்து இவங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கலாம்பா, இவங்களுக்கு தான்ப்பா வின்னர் ஆகிறதுக்கான தகுதி இருந்துச்சு அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க? ஒருவேளை கம்ருதீன் பார்வதி 2 பேருமே உள்ள இருந்தாங்க அப்படின்னா யாரு வின் பண்ணியிருப்பாங்க? இவங்க வந்து எத்தனாவது பிளேஸ்க்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லிட்டு போங்க.